சில்லுன்னு ஒரு காதல். பா வாங்கப்பா, டைம் ஆயிடுச்சு. அப்பா என்ன பண்றாரு? எப்படி இருக்கு? ஜமீன்தார்னா ஜமீன்தார் தான். உங்க லெவலே வேறப்பா. வாங்கப்பா போலாம். என்னங்க உங்க அம்மா அடிக்கடி சொல்வாங்க, நல்ல விஷயத்துக்கு பேச போறப்போ ஸ்வீட் கொடுத்து அனுப்பணும்னு சொல்லி. இந்தாங்க, இத கொண்டு போங்க. முடியல கூடமா. அப்பா, இப்பதான் அம்மாவுக்கு பாட்டி சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம், அம்மாவுக்கு போன ஜென்மம்லாம் ஞாபகம் வந்து வேற ஏதாவது புதுசா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க வாங்கப்பா போகலாம். வாரம் அப்பா வாங்கப்பா, சீக்கிரம் வாங்கப்பா. வந்துட்டேன். இங்க காணா. ஏ டிரைவர். சார் சொல்லுங்க சார். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. வண்டி அங்க போய் நின்னதும் நீ தான் என் கதவை திறந்து விடணும். அப்படி திறந்து விட்டா உனக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா. சரியா? சரிங்க சார். பாயிண்ட கரெக்டா கேட்ச் பண்றான். அப்பா வாங்கப்பா, உட்காருங்க. கையில அப்பா, பெரிய மனுஷங்க முன்னாடி உட்கார்ந்தா மரியாதை. ஓ, நீ முதல்ல வண்டியில ஏறி உட்காரு. சார் வாங்க சார். வாங்க சார். சார் வாங்க சார். வாங்க பார்த்து வாங்க. பாய் பாய். போலாம் டிரைவர். டாடா. கடவுளே, மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் இந்த மனுஷன் கூத்து எதுவும் பண்ணாம நல்லபடியா பேசிட்டு வரணும். சார் இறங்குங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகே சார். வணக்கம்மா. ரொம்ப நன்றிண்ணே. பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்கு? நீ பாப்பா. ஏய், என்ன கையில் இது? வேலைக்காரனுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு. ஏப்பா டிரைவர், இங்க வா. சார். அட வா. நீ என்ன பண்ற? பின்னாடி வீடு காத்து கம்மியா இருக்கு. அம்மாடியோ, எவ்வளவு பெரிய வீடு. அரண்மனை மாதிரி இருக்கு. அக்கா கொடுத்து வச்சவதான். என்ன தான் வேடிக்கை வந்துருக்க? அப்பா மேல பாருங்க, ஏதோ ஒரு பறவை கூடு கட்டி இருக்கு. அழகா இருக்குல்லப்பா. வாங்க வாங்க. வாழ்ற வீட்டுல பட்சி கூடு கட்டுறது நல்லது தானம்மா. உங்க வீட்டு அம்மா வரலீங்களா? அவங்களுக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு, அதான் அம்மா வரல. அது ஒண்ணும் இல்ல, நான் இங்க வந்துட்டு இல்ல, வீட்டு வேலைக்காரங்கள சரியா வேலை வாங்கணும்ல, அதான் அவ அப்படி சொல்ற. விளையாட்டு புள்ள. நீங்க பேசிட்டு வாங்க. நீங்க வந்திருக்கேங்கிறத அம்மாட்டையும் பெரிய தம்பிகிட்டையும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி. நம்ம வீட்டை சுத்தி எல்லா பறவைகளும் சரணாலயம் மாதிரி கூடு கட்டி வச்சிருக்கு. இத போய் அதிசயமா பாக்குற? இல்லப்பா, இந்த கூடு அழகா இருக்கு. பா, குப்பான்னு நினைச்சு நம்ம கூட்டி தள்ளுற செலந்திக்கு கூட நம்ம வீட்டுல வலை கட்ட இடம் இருக்கும் போது கூடி வாழ்ற பறவைங்க கூடு கட்டினா அது நம்ம குடும்பத்துக்கே நல்லதுப்பா. அது மட்டும் இல்லப்பா, என் அக்கா வாழ்ற இடமும் சரி, வாழ போற இடமும் சரி, ரொம்ப நல்லா இருக்கு. வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். உன்னோட வாழ்த்தனத்தை எல்லாம் இங்க காட்டிக்கிட்டு இருக்காத, புரியுதா? வா உள்ள போலாம்.
வாங்க வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ்? ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கா? ஃப்ரெஷ் ஜூஸா? அதெல்லாம் ஓகே. பெரியசாமி ஐயா வந்திருக்கவங்களுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்பா. சரிங்க ஐயா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்ப அம்மா வந்துருவா. உட்காருமா. வந்து உட்காரு. பா எவ்வளோ பெரிய வீடு இல்லப்பா. அப்பா என்னம்மா? எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. அக்கா கல்யாணம் முடிஞ்சா நான் அடிக்கடி இங்க வருவேன்ப்பா. எவ்வளவு அழகா இருக்கு. அதுக்கு என்ன, உனக்கு இதே மாதிரி பெரிய இடமா பார்த்து கட்டி கொடுத்துட்றேன். அப்புறம் நீ அக்காவும் மாறி மாறி வந்து போய்க்கிங்க. என் கல்யாணத்துக்கு இப்போ ஒன்னும் அவசரம் இல்ல. முதல்ல அக்கா கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அது போதும் எனக்கு. ஐ இதுக்கு தான் சொன்னேன் மரியாதையா வந்து உட்காருன்னு. வந்த இடத்துல சும்மா இல்லாம எதையாச்சும் போட்டு உடச்சு கிடைச்சு வச்சுறாரு. வா வந்து உட்காரு. எடுத்துக்கங்க ஐயா. இந்தாங்கம்மா. சாப்பிடுமா. பெரியசாமி இதோ வந்துட்டோமா. வேலை அப்படியே இருக்கு. எலக்ட்ரீஷியன் எப்போ வருவாராம்? வரேன்னு சொன்னாரு. என்ன அழகானு பார்த்துக்குவோம், வந்துடுவாருண்ணா. வணக்கம் தம்பி. கரும்பு தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டார்டர் கொஞ்சம் ரிப்பேரு, அதான் மோட்டர் ஓடல தம்பி. மெக்கானிக் கிட்ட சொல்ல வேண்டியதானே? மெக்கானிக்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு, அவர் இன்னும் வரவே இல்லை. வயலுக்கு வேற தண்ணி பாய்ச்சற சூழ்நிலை வேற இருக்கு, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல தம்பி. அவன் வர வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியுமா? அப்போ சரி ஒன்று பண்ணுங்க. சொல்லுங்க தம்பி. வண்டியில டூல்ஸ் பாக்ஸ் இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க. நானே என்ன ப்ராப்ளம்னு பார்க்குறேன், போங்க. சரி தம்பி, சீக்கிரம் போ. என்னடி மோனி திடுதிப்புன்னு கால் பண்ணிருக்க? அப்படி என்ன விஷயம்? என்னடி சொல்ற? நிஜமாவா? ஆமா கையில நம்ம கொடுத்த அப்பளம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு அந்த கடைக்காரரு நிறைய ஆர்டர் கொடுத்திருக்காருடி. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் தான் சந்தோஷமா இருக்கு. இந்த ஆர்டர் மூலமா நமக்கும் நிறைய லாபம் கிடைக்கும்டி. நான் அப்புறம் கூப்பிடுறேன். பொறுமையா போங்க. தம்பிக்கு அடிபட்டு இருக்கான்னு கேளுங்க. தம்பி உங்களுக்கு ஒன்றும் இல்லைண்ணா, நீங்க எல்லாம் போய் வேலையை பாருங்க. தம்பி விடுங்க தம்பி, ட்ரெஸ் எல்லாம் சேராயிருச்சு. சேத்துல இறங்க சங்கடப்பட்டோன்னா சோத்துக்கு கஷ்டப்படணும். எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. கொடுங்க. இந்தாங்க தம்பி, இந்தாங்க. அண்ணா ஃபியூஸ் தான் போயிருந்தது, சரி பண்ணிட்டேன். இப்போ மோட்டர் போடுங்க. ரொம்ப நன்றி தம்பி. யார்கிட்ட கேட்கலாம்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, நானும் எங்க அப்பாவும் ஜமீன் வீட்டுக்கு என் அக்கா கல்யாண விஷயமா பேச வந்தோம். முழுசா சொல்லு.
கயல்விழி ஹாஸ்பிட்டல். பெரியவங்க பேசிட்டு இருக்காங்க. நான் அப்படியே தோட்டத்தை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். வழி மறந்து போச்சு. கொஞ்சம் எப்படி போறதுன்னு சொல்ல முடியுமா பிரதர்?